ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98509837 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நிறையா விஷயங்களை, ஆன்மீக விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நெக்ஸ்ட்ஜென் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இங்கே மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க. 1.5 மாதம் 1 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது நம்ம 12 ராசியில் இருப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா சனி, குரு, ராகு, கேது வருஷக்கணக்கில் 1 வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷத்தில் இருப்பாங்க. இவங்க 4 பேர். அவங்க பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற 5 கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா? இந்த 5 நல்லது பண்ணால் அந்த வருஷக்கணக்கில் இருக்கிற 4 கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம் தப்பிச்சுக்கலாம். அதற்காக வேண்டித்தான் பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும், ஆங்கில மாதமாக இருக்கட்டும். ஏன்னா இதுக்கும் எப்படி ஒரு 15 தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும். அப்போது அந்த சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது பொதுவாக பார்த்தா 12 ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது. 12 ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது. இது அப்படி ஒரு ரவுண்டிங், ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சுழற்சி முறையில் பார்த்தோம்னால் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு ஏதாவது ஒரு கிரகம் பயிற்சியாகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்களை நம்ம முக்கியமாக கருதுகிறோம், முக்கியமாக எடுத்துக்கிறோம். அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும், அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை, எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம். அப்போது அதில் எல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம். அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்குறது 2025ஆம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம். அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசிக்கு ஒரு மிகச்சிறப்பு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக படாத பாடுபட்டிருந்தீங்க. அதாவது கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், வெளியில் பார்க்குறவனுக்கு தெரியாது, அவனுக்கு என்ன அப்படின்னு நினைப்பான். உள்ள நமக்கு தான் தெரியும். ஏதாவது ஒவ்வொரு வேலையாகவே இருக்கட்டும், நன்மையும் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், கஷ்டமும் இருக்கட்டும், அது அவன் தான் அனுபவிக்க முடியும். வலியை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும்? கண்ணால் பார்க்கலாம். நம்ம கையில் அடிபட்டுருச்சுன்னா இங்கே புண்ணு இருக்குன்னு கண்ணால் பார்க்கலாம். வலியை வாங்கிக்க முடியும். அந்த வலி தான் இறைவன். சுவாமி காமின்னு சில பேர் கேட்பாங்க, இருந்தால் காமின். இந்த மாதிரி உன்னோட வலியை நான் உணர முடியாதுல்ல, அதுதான் சுவாமி, அவனுக்கு தான் தெரியும். அப்போது அந்த மாதிரி பல மனோவியாகுலங்களோட சொல்ல முடியாமல் கஷ்டங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மிதுனராசி நேயர்கள் இருந்தீங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான், மிதுனத்திலே இருந்த குரு பகவான்
அதிசாரம் அப்படின்னா ஓவர் ஸ்பீட், ஓவர்டேக் எடுத்துட்டு அடுத்த வீட்டில் போய் கொண்டுட்டார். போக நாள் இருக்குது, ஏப்ரல் மாதத்தில் தான் பயிற்சி ஆகணும். இதில் அதிசாரம் அப்படின்னா ஹை ஸ்பீடில் போகிறது. ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது, நம்ம 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 1 மணி நேரத்தில், அப்போ அதில் ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம், 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம போய் ரீச் ஆகும். அப்படின்னால் இவருக்கு ஒரு வருஷம் குரு பகவானுக்கு ஒரு ராசியை சுற்றி வந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, ஓவர் ஸ்பீடில் போய் அதுக்கு முன்னாடியே அந்த இடத்த போய் ரீச் ஆகிடுறார். அந்த மாதிரி இவ்வளோ நாளாக ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த குரு பகவான் அதிசாரமாக வேகமாக 2ஆம் இடம் கடகத்துக்கு போய் சூப்பரான இடத்துல உட்காந்துருக்கார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக திருமண பிராப்தி அப்படிங்கிறது நடக்கும். ரெண்டில் குரு இருந்தால் குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீங்கள் வேண்டான்னாலும் தடுக்கார். திடீர்னு திருமணம், அதாவது திடீர் திருமண யோகம், எதிர்பாராத திருமணம் அந்த மாதிரி நடக்கும். வம்சவர்த்தி ஏற்படும், பொருளாதார உயர்வு ஏற்படும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம், பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம். தாயாருக்கு சிறப்பு, ஏன்னா தாயார் ஸ்தானத்தில் தான் இருக்குது. சந்திரனுடைய வீட்டில் குரு. தாயாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப கஷ்டங்கள் நீக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு, பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம். பொருளாதார ரீதியான உயர்வுகள், மங்களகரமான பொருட்கள் வாங்கலாம், மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம். இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுக்குறார். 3ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் கேது, உடன் பிறந்தவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும், நரம்பு ரீதியான பிரச்சனைகள். சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால தலை சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல், சளி, ஜுரம் அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. 4ஆம் இடத்துல சுக்கிரன், அதுவும் நன்மை. வீட்டிற்கு தேவையான ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பு, பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படும், பதவி மாற்றமும் ஏற்படலாம். ஹை போஸ்ட் கிடைக்கும், இதை விட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா இந்த வங்கி, பேங்க், கணக்கு வழக்கு, நிதி நிறுவனங்கள், பண ரீதியான தொழில்கள், பணம் புரளக்கூடிய இடம், பணம் கையாளக்கூடிய இடம், ஆபரணங்கள், ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், பஞ்சு, பருத்தி, நூல், ஜவுளி, இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடியவர்கள், ஆயத்த ஆடைகள் பண்ணக்கூடியவர்கள், அப்பேரல் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பு, மிகச்சிறப்பு. மிதுன ராசியில் 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்திருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் மிகச்சிறப்பு. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை, வில்லங்கம், விவகாரங்கள் விலகும். தகப்பனார் வழி சொத்துக்கள் சாதகமாக கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியங்கள் ஆக வேண்டியிருந்தால் அதுவும் சிறப்பாக நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், அந்த மாதிரி அகாடமிகள், தட்டச்சு, சுருக்கெடுத்து, பயிற்சி நிறுவனங்கள், கல்வி ரீதியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் வைத்து நடத்துபவர்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள், ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பேச்சால் காரியம் செய்யக்கூடியவர்கள், பேராசிரியர்கள், எங்கள் மாதிரி ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள், பேச்சு மூலம் தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நலம் பாதிக்கும். உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, கடன் தொல்லைகள், ரணம், ரோகம், சத்ரு. இதுக்கு அதிபதி செவ்வாய். அவர் கரெக்டாக அந்த சத்ரு ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் வீட்டிலே ஆட்சி. கடன் தொல்லை இருக்கும், உடல்நலமும் பாதிக்கும். தூக்கமின்மை, பசியின்மை, இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். ஆனால் அவர் தான் ரத்தத்துக்கு அதிபதி. அதே மாதிரி எதிரிகள், உபாதைகள், மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். 7, 8 ஒன்றுமில்ல. 9ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர், ரப்பர், தோல் சம்பந்தமான தொழில்கள், எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் வித்துக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல் குவாரிகள், கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள், கட்டுமான பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நன்மை. நண்பர்களால் நன்மைகள் அதிகரிக்கும். 9ல் ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் மூலம் உதவி. திடீர் வெளிநாட்டு பிரயாணம் அமையும், மிகச்சிறப்பு. திடீர்னு வெளிநாடு அமையும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம். பாஸ்போர்ட் கூட இருக்காது, ஆனால் எல்லாம் ரெடிப்பாக அடுத்த மாதத்துலாம் தேதி கிளம்பணும் அப்படின்றவாங்க. நம்ம பரபரப்பாக இயங்கி திடீர் அந்நிய தேச பிரயாணத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இன்னும் 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போது பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் மிதுன ராசிக்கு விளங்குது.
மிதுனராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு 90% நன்மைகள், மாணவர்களுக்கு 95% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 90% நன்மைகள், சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் உண்டு. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கந்தக்கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.